தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நேரலை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எல்லாரும் இணைந்து இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை முதலாக வாசித்து இன்றைக்கு நம்ம தியானிக்கப் போகிறோம். அந்த வேத பகுதியை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த இந்த வேதவசனத்தில் இருந்து தேவன் நம்மளை அழகாக வடிவமைக்கக்கூடிய ஒரு சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறார் என்கிறதை, சத்தியத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தராகிய தேவன் நம்மளை உண்டாக்கினார், நம்மளை படைத்தார், நம்மளை எல்லாரையும் சிருஷ்டித்தார். நாம் எல்லாரும் அவருக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் நம்மளை எப்படி உருவாக்கி இருக்கிறார் என்பதை ஒரு வித்தியாசமான கோணத்திலே தேவன் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறீர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் எல்லாரும் தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு களிமண் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு குயவன் ஒரு களிமண்ணை எப்படி உண்டாக்குகிறான், எப்படி உருவாக்குகிறான், எப்படி அவன் வனைகிறான் என்கிற காரியத்தை நாம் எல்லாரும் நன்காக அறிந்திருக்கிறோம். இன்றைக்கி நீங்களும் நானும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய கரத்தில் உருவாக்கப்படுகிற ஒரு களிமண்ணாகத்தான் தெய்வம் நம்மளை வச்சிருக்கிறார். அந்த குயவனுக்கு தெரியும், இந்த களிமண்ணை எப்படியாக வனைந்து உருவாக்கி என்ன அதற்கு வடிவம் கொடுத்து அதை எப்படி அழகுபடுத்தி அதை என்ன காரியத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்கிற எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவர் இந்த குயவனாக இருக்கிறார். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே, ஒரு மண் பாண்டம் அல்லது ஒரு பாத்திரம் அநேகருக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாக மாறுவதற்கு அது ஆரம்பத்தை நீங்கள் நன்றாக கவனித்து பார்க்கணும். அது எங்கேயோ ஒரு இடத்துல சகதியாக, சேராக, களி மண்ணாக, யாருக்கும் பயன்படாத விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருந்து தான் ஒரு களிமண்ணை எடுத்து கொண்டு வந்து அதை அந்த குயவன் அதை அழகாக வனைந்து வடிவமைத்து அழகுபடுத்தி மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக மாற்றுகிறான். என்னையும் உங்களையும் ஆண்டவர் அவருடைய கரத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கிரியையாக பயன்படுகிற ஒரு பாத்திரமாக நம்மளை மாற்றுவதற்கு ஆண்டவர் நம்மளை எங்கிருந்து எடுத்திருக்கிறார்,
எந்த சூழ்நிலையில் எடுத்திருக்கிறார் என்றால், களிமண்ணாக, உபயோகமற்ற ஒரு மண்ணாக, எல்லாராலும் மிதிக்கப்பட்டு யாராலும் அறியப்படாமல் யாராலும் விரும்பப்படாத ஒரு களிமண்ணாக இருந்த நம்மளை தான் ஆண்டவர் உருவாக்கி பயன்படுத்த ஆசைப்படுறார். நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். பார்த்தீர்களா, ஒரு மனுஷனை எங்கேருந்து கர்த்தரை எடுத்துக்கொண்டு வராரு? அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் தான் ஒரு மனுஷனை எடுத்துக்கொண்டு வருகிறார். நீங்கள் தேவனுடைய கரத்தில் பயன்படுகிற ஒரு கனமான பாத்திரமாக மாற வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள், விரும்புகிறீர்கள் என்றால், நம்மளை ஆண்டவர் எங்கிருந்து தூக்கி எடுத்துக்கொண்டு வருகிறார்? குப்பையிலிருந்தும் புழுதியிலிருந்தும் களிமண்ணாய் கிடந்த நம்மளை எடுத்துக்கொண்டு வந்து தெய்வம் என்ன செய்கிறாராம் பாருங்கள், உயர்த்துகிறார். அவர்களை ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை. உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு யாருக்குமே பயனற்ற ஒரு வாழ்க்கையாக, ஒரு தூசியை போல, ஒரு குப்பையை போல, ஒரு களிமண்ணை போல எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் யாருக்கும் உபயோகமற்று, உதவியற்று, எல்லாராலும் வெறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையை கொண்டு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்கள் ஆண்டவர் அந்த புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் களிமண்ணாய் கிடக்கிற உங்களை எடுத்துக்கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பிரபுக்களோடு அமர பண்ணி உங்களுக்கு மகிமையும் கனத்தையும் உண்டு பண்ண பரலோக தேவன் விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் இன்றைக்கு யாருக்கும் உபயோகம் இல்லாதவனாக இருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப புலம்பிக் கொண்டிருக்கலாம், அழுது கொண்டு இருக்கலாம், எல்லாராலும் வெறுக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி தவிக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கி உங்களோட பேசுகிறார். இந்த வார்த்தையை கொண்டு, உன்னை நான் உயர்த்துவேன், குப்பையிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து உன்னை ராஜாக்களோடு அமர பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எனவே நீங்கள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு தேவனை விசுவாசியுங்கள். இன்னும் யோபுவின் புஸ்தகத்தில் நம்ம படிக்கும்போது யோபு அந்த களிமண்ணை குறித்து சில காரியங்களை சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 8-9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிறேன். களிமண்ணை போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தார். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் இதை அனுபவப்படுத்தி சொல்கிறார். எப்படி ஒரு களிமண்ணை ஒரு பாத்திரமாக உருவாக்குவதற்கு அந்த குயவன் செய்யக்கூடிய செயல்களை குறித்து யோபு அனுபவித்து சொல்கிறார். யோபுவின் புஸ்தகம்னு சொன்னாலே நமக்கு நன்றாக தெரியும் எத்தனை பாடுகளை இந்த யோபுங்கிற மனுஷன் அனுபவிச்சிருக்கிறான். அவனுக்கு வந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, அவனுக்கு வந்த போராட்டங்களை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, அவனுக்கு வந்த பாடுகள், வேதனைகள், துயரங்கள், துன்பங்கள், இதையெல்லாம் இந்த யோபின் புஸ்தகத்தில் பார்க்க முடியும். நஷ்டப்பட்ட ஒரு மனுஷனாக, இழந்து போன ஒரு மனுஷனாக, வெறுக்கப்பட்ட ஒரு மனுஷனாக, தள்ளப்பட்ட ஒரு மனுஷனாக, தனிமையில் தவித்த ஒரு மனுஷனாக இந்த யோபு காணப்படுகிறார். யோபு இதை எப்படி எடுத்துக்கொண்டார்? தன்னுடைய வாழ்க்கையில் வந்த இந்த பிரச்சனைகளை எல்லாம் யோபு எப்படி எடுத்துக்கொண்டார் என்றால், தேவன் என்னை உருவாக்குகிறார், என்னை ஒரு களிமண்ணை போல அவர் என்ன செய்கிறார், உருவாக்குகிறார் என்பதை யோபு புரிந்து கொண்டார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பலவித துன்பங்களும் கஷ்டங்களும் வியாதியின் கொடுமையும் வறுமையும் வேதனையும் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, இந்த வறுமையும் வேதனையும் பயங்கரமான பாடுகளும் வியாதியும் உபத்திரவங்கள் எல்லாம்
உங்களை அழிப்பதற்கு அல்ல, உங்களை ஒரு நல்ல பாத்திரமாக உருவாக்குவதற்காகவே தேவன் இதையெல்லாம் அனுமதிச்சிருக்கிறார். நீங்கள் இன்றைக்கி புழுதியில் கிடக்கிற ஒரு சூழ்நிலையிலிருந்து நீங்கள் உயர்ந்த ஒரு ஸ்தானத்திற்கு வரணும்னா அந்த பாதை என்பது சாதாரணமானது அல்ல. ஒரே நாளில் உங்களுக்கு உயர்வு வராது. ஒரே நாளில் நீங்கள் விரும்புகிற அந்த உயர்ந்த மேன்மையான ஸ்தானத்துக்கு வந்து சேரவும் முடியாது. அதற்கு அந்த இடத்தை அடைவதற்காக நாம் கடந்து வருகிற பாதை இருக்குது பாருங்கள், அது பாடுகள் நிறைந்த பாதை, வேதனைகள் நிறைந்த பாதை, வருத்தம், சஞ்சலம், கண்ணீர், தவிப்பு, இந்த பாதையின் வழியாகலாம் சில நேரங்களில் நம்ம கடந்து வந்தால் தான் குயவன் உருவாக்குகிற பாத்திரம் ஒரு பயனுள்ள, அழகுள்ள, பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இருக்கிறது போல் நம்ம மாற முடியும். தேவன் நம்மளை எப்படி உருவாக்குகிறார்? இந்த பாதையில் தான் உருவாக்குகிறார். துன்பத்தின் பாதையில் தேவன் நம்மளை உருவாக்குகிறார். கண்ணீரின் பாதையில் தேவன் நம்மளை உருவாக்குகிறார். இன்றைக்கி நீங்கள் துன்பம் அனுபவித்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்து பேச வேண்டாம். உங்களை உருவாக்குகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த துன்பங்களெல்லாம் உங்களை ரொம்ப ஆழமாக உருவாக்கும். உங்கள் சரீரத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்கள் மனதை, உங்களுடைய எல்லா சிந்தனைகளையும் இந்த பாடுகள் உருவாக்கி நீங்கள் தேவனுடைய கரத்தில் பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமாக உங்களை ஆண்டவர் மாற்றுவார். 119ஆம் சங்கீதத்திலே நம்ம வாசிக்கும்போது அங்கே 73வது வசனத்தை வாசிக்கும்போது இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். சங்கீதக்காரர் சொல்கிறார் அழகாக, என்னை உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டுன்னு அனுபவமாக சொல்கிறார். அப்படின்னா தெய்வத்தினுடைய கரம் நம்மளை உருவாக்கி நம்மளை உண்டாக்குகிறது. இன்றைக்கி ஆண்டவருடைய கரத்தில் தெய்வம் நம்மளை வைத்து அழகாக வடிவமைக்க ஆசைப்படுறார். ஆனால் நானும் நீங்களும் ஒரு நாளும் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்க வேண்டாம். 100ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும்போது 3வது வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நம்மளை ஆண்டவர் உருவாக்க நம்மளை ஆண்டவர் களிமண்ணை போல உருவாக்க நமக்குள்ளே எப்படிப்பட்ட மாற்றம் உண்டாக தெரியுமா? நம்ம எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்வோம். கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்வோம். ஒரு மனுஷனை தேவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனை கர்த்தர் உருவாக்கும் போது தான் அவனால் அறிந்து கொள்ள முடியும். உங்களை வடிவமைக்கும் போது தான் உங்களுக்கு அவரை புரியும். ஓ, கர்த்தர் என்னை உருவாக்குகிறார், கர்த்தர் என்னை அவருக்கு பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுகிறார், என் வாழ்க்கையை பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையாக மாற்றுறாரு, நான் இந்த பூமியில் அநேக நன்மைகளை பெறுகிறவனாகவும் அநேகருக்கு நன்மையை செய்கிறவனாகவும் நான் மாறுவதற்காக தெய்வம் என்னை உருவாக்குகிறார்னு சொல்லி கர்த்தரே தேவன் என்று அறியும்படிக்கு தெய்வம் நம்மளை உண்டாக்குகிறார், நம்மளை உருவாக்குகிறார். எனவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் தான் என்னை உருவாக்கிட்டு இருக்கிறார். என் வாழ்க்கையை அவர் தான் வடிவமைச்சு கொண்டிருக்கிறார். அவர் என்னை அழகாக டிசைன் பண்ணுறார். நான் மிகவும் விலையேறப்பெற்ற ஒரு பாத்திரமாக மாறுவதற்கு கர்த்தர் என்னை உருவாக்குகிறார் என்று சொல்லி ஆமென் நாம் ஆண்டவருக்கு முன்பாக இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு வாசிக்கிறேன். 138ஆம் சங்கீதத்தில் 8வது வசனம் இப்படி நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பேன். அந்த கடைசி வார்த்தையை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாது. ஆண்டவர் நம்மளை அவருடைய கரத்தின் கிரியையாக வச்சிருக்கிறார். நம்மளை அவருடைய கையில் வச்சு நம்மளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார். அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கக்கூடிய நம்மளை என்ன செய்ய மாட்டாராம்? நெகிழவே விட மாட்டார். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் என்ன உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாரு, எனக்கு ஏற்படுகிற துன்பத்தில்
இந்த பாடுகளில் என்னை உருவாக்குறாரே, உடைஞ்சு போயிடுவனோ, நான் கெட்டு போயிடுவனோ, நான் அழிஞ்சு போயிடுவனோ என்று உங்களுக்கு பயமாக இருக்கலாம். பாருங்கள், குயவனுடைய கையில் ஒரு களிமண் இருக்கும்போது அந்த நமக்கு அதை பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு தோணும், லேசாக கையை கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுட்டாருன்னா அந்த அந்த குயவன் உருவாக்கக்கூடிய அந்த களிமண் அப்படியே உடைஞ்சு போயிடும். ஆனால் நானும் நீங்களும் மனுஷனுடைய கையினால் உருவாக்கப்படலை, தேவனுடைய கரத்தினாலே உருவாக்கப்படுகிற பாத்திரங்களாக இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அவருடைய கரத்தின் கிரியைகளாகிய நம்மளை நெகிழவே விடமாட்டார், கெட்டு போக விடமாட்டார். பத்திரமாக, அழகாக, அருமையாக கையில் வச்சு நம்மளை உருவாக்குவார். இதை மறந்து போயிட வேண்டாம். ஆனால் தேவன் உருவாக்கும்போது நமக்கு இப்படி தோணும், என்ன ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்கிறாரே, எனக்கு இந்த பாடுகளெல்லாம் வருதே, நான் இதோடு அழிஞ்சு போயிடுவனோ, இந்த வியாதியிலிருந்து நான் திரும்ப எழும்பி வரமாட்டேனோ, இந்த போராட்டத்தில் என் வாழ்க்கை முற்றிலுமாக முடிஞ்சு போயிருமோ, நான் வெற்றி அடையாமல் போய் விடுவேனோ, நான் தள்ளப்பட்டு விடுவேனோ என்கிற பயம் நம்ம இருதயத்தை வாட்டலாம், வதைக்கலாம், சோர்வை ஏற்படுத்தலாம். ஆனால் நான் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். தேவன் அவருடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடவே மாட்டார். உங்களை கையில் வச்சுருக்காரா, உங்களை கீழே போட்டுற மாட்டார். உங்களை கையில் வச்சுருக்காரா, உடைச்சிட மாட்டார். உங்களை கையில் வச்சுருக்காரா, நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க. தேவனுடைய கரத்தில் களிமண்ணை போல இருக்கிற நம்மளை தேவன் ஒருபோதும் நெகிழ விடவே மாட்டார், நெகிழ விடவே மாட்டார். ஆனால் பைபிள் சொல்லுகிறதே, இந்த களிமண்ணை தேவன் உருவாக்குகிறது போல நம்மளை உருவாக்கும்போது அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்னா, அதை புரிந்து கொள்ளாத பல மனிதர்கள் தேவனுக்கு எதிராக பல காரியங்களை பேசுகிறாங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள், குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ, உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினது இல்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்ல தகுமோ. இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? என்ன சொல்லியிருக்கு? தெய்வம் நம்மளை உண்டாக்கி அவருடைய நாம மகிமைக்காக நம்மளை படைத்து பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக தேவன் நம்மளை மாற்றுவதற்கு அவருடைய கரத்தில் வச்சு நம்மளை உருவாக்கி நம்மளை ராஜாக்களோடு உன்னதத்தில் உயர வைக்கணும், மேன்மையான ஒரு இடத்துக்கு வைக்கணும்னு நம்மளை நினைக்கும் போது சில மனிதர்கள் இதை புரிஞ்சுக்கிடாமல் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்தோத்திரம், என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்லத்தகுமோ அப்படின்னு கேட்குறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்க, தன்னை படைத்த உண்டாக்கின அந்த தேவனை குறித்து இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒருவேளை உங்களை படைத்த, சிருஷ்டித்த, உண்டாக்கின தேவனை குறித்து நீங்கள் இன்றைக்கு குறை கூறி திரிகிறீங்களா? நீங்கள் இன்றைக்கு தேவனுக்கு விரோதமாக பேசுகிறீங்களா? அதை நிறுத்தி விடுங்கள். தேவன் உங்களை உண்டாக்கவில்லை, உருவாக்கவில்லை என சொல்லி அவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லைன்னெல்லாம் சொல்லாதீங்க. உங்களை ஆண்டவர் நல்ல நோக்கத்துக்காகத்தான் உருவாக்கிட்டு இருக்கிறார். எனக்கு ஏன் இப்படி நடக்குது, நான் ஏன் இந்த பாதையில் போகிறேன், என்னை ஏன் கர்த்தர் இப்படியெல்லாம் கொண்டு போகிறாரு, இந்த வேதனையான காரியம் எனக்கு ஏன் நடக்கணும்னு சொல்லி ஒருவேளை ஆண்டவர் தப்பு பண்ணுறாரோ அப்படி யோசிக்காதீங்க. கர்த்தருக்கு புத்தி உண்டு, அவருக்கு ஞானம் உண்டு, அவர் நம்மளை அழகாக தான் வடிவமைப்பார், அவர் செய்கிறதெல்லாம் நேர்த்தியாக தான் செய்வார், தவறுதலாக செய்ய மாட்டார். எல்லாவற்றையும் தெய்வம் அருமையாக நமக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார். 45ஆம் அதிகாரத்தில்
ஏசாயாவில் 45ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, மண்ணேடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்ல தகுமோ? அடுத்த வார்த்தை கூட கவனிங்க. தகப்பனை நோக்கி ஏன் ஜெனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. நம்ம வாழ்க்கையில் கடந்து போகிற சில கஷ்டங்களையும் பாடுகளையும் பார்க்கும்போது, என்ன ஏன் ஆண்டவரே படைச்சிங்க, என்னை ஏன் ஆண்டவரே சிருஷ்டிச்சிங்க, நீங்கள் என்னை ஏன் இந்த உலகத்தில் உருவாக்குனீங்க, நான் இந்த பூமியில் பிறக்காமல் போன நல்லா இருக்குமே என்றெல்லாம் சொல்லி நம்ம சில நேரம் புலம்பி தேவனுக்கு விரோதமாக பேசுகிறோம். நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், ஆண்டவருக்கு தப்பே நடக்காது. நம்முடைய ஆண்டவர் தப்பு பண்ணவே மாட்டார். உங்களை தெரியாமல் படைக்கலை, உங்களை தெரியாமல் இந்த பூமியில் அனுமதிக்கலை. உங்கள் வாழ்க்கையில் குறைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். ஆண்டவருக்கு தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் அனுமதிக்கப்படலை. எல்லாவற்றையும் தேவன் அறிந்து தான் அனுமதிச்சிருக்கிறாரு. உங்களை உருவாக்கும்படியாகவே பல காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல், ரட்சிக்கப்படாமல், பாவத்தில் வாழ்ந்து கொண்டு எனக்கு கஷ்டம் வருது, இந்த கஷ்டங்களெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கார்னு நினைக்காதீங்க. அது பாவத்தினுடைய பலனாக வரக்கூடிய காரியங்கள். அது தெய்வம் உங்களை உருவாக்குவதற்காக அனுமதிக்கலை. நீங்கள் பாவத்தில் வாழ்ந்து அந்த பாவத்தின் பலனாக ஏற்படக்கூடிய தின்மை அனுபவித்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மையானதைத்தான் செய்வார். ஒருபோதும் தேவனுக்கு தவறு நடக்காது. அவர் நம்மளை அழகாக உருவாக்குகிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும்போது, அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? அடுத்த வார்த்தை, மிதிக்கப்பட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு களிமண் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையா? பார்த்தீங்களா? முழு சுதந்திரம் இருக்கிறது நம்ம மேலே ஆண்டவருக்கு. நம்மளை எப்படி உருவாக்கணும்னு நம்மளை படைச்ச தெய்வத்திற்கு தெரியும். நன்றாக நீங்கள் கவனிக்கணும். தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் உருவாகி இந்த பூமியில் பிறந்தீங்க. இந்த உருவாக்கக்கூடிய காரியத்தை தெய்வம் தாயினுடைய வயிற்றில் கர்ப்பத்தில் வச்சு நம்மளை உருவாக்க மாட்டார். அது நம்மளை சிருஷ்டித்தார். ஆனால் உருவாக்குறது எங்கே? இந்த உலகத்தில். ஏண்டவரை இப்படியெல்லாம் நடத்துகிறீங்க, ஏண்டவரை இந்தந்த காரியங்களை என் வாழ்க்கையில் நடக்குது சொல்லவே முடியாது. அது சொல்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது, சொல்வதற்கும் முடியாது. மிதிக்கப்பட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையா? தெய்வத்திற்கு முழு அதிகாரம் இருக்கிறது. உங்களை எப்படி உருவாக்கணும், எந்த விதத்தில் உருவாக்கணும், நீங்கள் எப்படியாக இருக்கணும்னு தீர்மானிக்கிறவர் ஆண்டவராகிய தேவன். ஆண்டவராகிய தேவன். எனவே இந்த நாட்களில் என் வாழ்க்கையில் அது நடக்குது, இது நடக்குது, நான் ஆண்டவரை தேடுகிறேன், தேவனை சபைக்கு போகிறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் ஏன் நடக்கணும்னு சொல்லி ஏக்கமுற்று கலங்கி சோர்ந்து போய் இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்கிறார். தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காகத்தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்கிறார்.
நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கிறீங்க. ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு ரொம்ப நாளாக எனக்கு புரியலையேன்னு நான் ஏங்கி கொண்டு இருந்தேன். இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் விளங்க பண்ணுறாரு, நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் குயவனுடைய கையில் ஒரு களிமண் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து என்னை ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாருன்னு நான் கேள்வி கேட்காம, ஆண்டவரே உங்கள் சித்தப்படியே என் வாழ்க்கையில் நடக்கட்டும்னு சொல்லி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். உங்களை அழகான ஒரு பாத்திரமாக வடிவமைச்சு அநேகருக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாக, இன்னும் நான் சொல்ல விரும்புகிறேன், கனமான ஒரு பாத்திரமாக தெய்வம் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். எனவே சோர்ந்து போக வேண்டாம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 43ஆம் அதிகாரம் 7வது வசனம் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அழகான ஒரு வேதவசனம் பாருங்கள், என்ன சொல்லுது பாருங்கள். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து, எவ்வளோ காரியம் சொல்கிறாரு. எதுக்கு நம்மளை ஆண்டவர் உருவாக்குறாரு? எதுக்கு ஆண்டவர் நம்மளை குயவனை போல களிமண்ணாக இருக்கிற நம்மளை உருவாக்கணும்? அழகாக சொல்லப்பட்ட என் மகிமைக்கென்று என்று சொல்லப்பட்ட கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக ஆண்டவர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். உங்கள் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், உங்கள் மூலம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், உங்கள் மூலம் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். நீங்கள் தேவனுடைய கையில் மகிமையான ஒரு பாத்திரமாக இருக்கணும். அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவே தேவன் உங்களை இந்த நாட்களில் உருவாக்குகிறார், படைத்திருக்கிறார், உங்களை ஆயத்தப்படுத்துகிறார் என்கிறத நீங்கள் மறக்காதீங்க. யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும்போது அங்கே ஆண்டவராகிய தேவன் ஒரு குருடனை குறித்து சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். சீசர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பிறவியில் குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டபோது இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி பாருங்களேன், 1-2 வாசிக்கிறேன். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு சொல்கிறார் பாருங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பாருங்கள், ஒரு குருடன் கண்ணு தெரியாமல் பிறவியிலே பார்வையற்று இருக்கான். அவன் எதுக்காக பிறந்தான்னு சீசர்களுக்கு சந்தேகம். இயேசுகிட்ட கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய கிரியை வெளிப்படும் பொருட்டு தான் இப்படி பிறந்திருக்கிறான். இந்த மனுஷன் மூலமாக தேவனுடைய கிரியை வெளிப்பட போகுது. என்னை உங்களையும் தேவன் உருவாக்கி படைத்து வைத்திருக்கிறதனுடைய நோக்கம் அதுதான். தேவனுடைய கிரியை நம்ம மூலமாக வெளிப்படுவதற்காகவே தேவன் நம்மளை ஒரு குருடன் எவ்வளோ தூரம் அவன் கஷ்டப்படுவான் பாருங்கள். கண் தெரியாத ஒரு மனுஷன் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுவான். ஐயோ, எனக்கு ஏன் கடவுள் இப்படி பார்வை இல்லாமல் பண்ணிட்டாரு, நான் பார்த்து இந்த உலகத்தில் பார்த்து நடந்தால் எனக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அநேகர் என்ன செய்வாங்கன்னா, இந்த பார்வையற்றவங்க அல்லது சரீரத்தில் ஏதாவது ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா, அதிகமானவர்கிட்ட நம்ம பேசி பார்த்தா அவங்களுக்கு ஒரு விரக்தி இருக்கும், புலம்பிக்கொண்டே இருப்பாங்க. ஏன் என்ன இப்படி படைக்கணும் கடவுள் அப்படின்னு புலம்புவாங்க. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றுத்திறனாளியாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கடவுளை நீங்கள் குறை சொல்லி என்னை ஆண்டவர் இப்படியெல்லாம் படைச்சிட்டாரே, எல்லாரையும் பார்க்கிறவர்களாய் படைக்கும்போது என்னை மாத்திரம் ஏன் பார்க்க முடியாதவராய் படைச்சிட்டாரு, எல்லாரும் நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது எனக்கு மட்டும் காலில் ஊனமாக ஆண்டவர் படைச்சிருக்கிறாரே அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் எந்த நிலையில் படைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த நிலையில் இருந்து கொண்டு ஆண்டவரை சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் பார்க்க முடியாதவன் தான்,
நான் காது கேட்க முடியாதவன் தான், அல்லது எனக்கு ஒரு சரீரத்திலே ஊனம் இருக்கிறது, எனவே நான் இந்த நாட்களிலே ஆண்டவரே என்னை இப்படி படைச்சதுக்கான நோக்கம் என்னன்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள். உங்களை ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். தேவனுக்கு மகிமை. ஒரு பிரபலமான ஒரு போதகர் ஒருவர் உண்டு அமெரிக்க தேசத்தில் நினைக்கிறேன். அவர் பிறவியிலே பிறக்கும் போதே அவருக்கு கை கிடையாது, அவருக்கு நடக்கவோ ஓடவோ ஒன்றுமே முடியாது. அவருடைய சரீரம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகிப்போன ஒரு சரீரமாக இருக்கும். அவர் மிகவும் விரக்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். ஆனால் ஒரு நாள் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை விசுவாசித்து தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டார். அப்பொழுது ஆண்டவர் அவருக்குள்ளே ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். ஒன்று நான் இப்படி படைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு என்று ஆண்டவர் அவரோடு பேசின உடனே அவர் அதை ஏற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி வாழ ஆரம்பித்தார். Praise God. Good morning. Morning. Hallelujah. Jesus is the King. Amen. King of Kings. Hallelujah. I was born in Melbourne, Australia, 1982. And my parents had no idea that I was going to be born without arms or legs. I was the only one that I ever saw without limbs. My faith in Jesus Christ was sealed after 7 years of wondering why, God, I was born this way. He answered me very clearly through John chapter 9. And I gave my life to Jesus at 15 after reading about how he came across a man who was born blind. And I'm like, hey, hold on a second. This looks interesting. And no one knew why he was born that way. I'm like, perfect. So I read on, and in verse 3 of the 9th chapter, Jesus said, it was done so that the works of God would be revealed through him. And I'm like, wow, God, if you had a plan for the blind man, you do have a plan for me. And that was the beginning of my personal relationship with Jesus. Youth groups were starting to call me, churches were starting to call me, opportunities were opening up everywhere for me to share my testimony. I was speaking in front of 300 sophomore public high school students. 3 minutes into it, half the girls were crying. One girl in the middle of the room started weeping. She put up her hand and she said, I'm so sorry to interrupt, but can I come up there and give you a hug? In front of everyone, she came and she hugged me. She cried on my shoulder and whispered in my ear. No one's ever told me that they love me. No one's ever told me that I'm beautiful the way that I am. I couldn't believe it. It changed my life. That was when I knew I was called to be a worldwide evangelist. Do not leave your unscathed. Leave your unscathed. You don't know what God can do with your broken pieces until you give God your broken pieces. And I want you to know when you fall down, God's grace is sufficient. God's hand will come down and pick you up and give you the strength to get back up. By the grace of God, we have seen face to face 500,000 souls say yes to Jesus and be plugged into a local church. As crazy as it sounds, our goal at Life Without Limbs Ministry is to preach to every single soul on the planet. 7 billion people. We believe that this goal is possible as the Holy Spirit is gathering an army and building up supporters to send us and accomplish this mission. என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் இன்றைக்கி அப்படி இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு குறைபட்ட நிலையில் கடவுள் என்னை இப்படி படைச்சி என்னை மட்டும் ஏன் இப்படி ஆக்கிட்டாருன்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? நான் சொல்கிறேன், உங்களை அவருடைய நாம மகிமைக்காக தான் உங்களை அவர் படைச்சிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மனம் சோர்ந்து போய் நான் ஏன் இப்படி இருக்கணும், என் வாழ்க்கையில் ஏன் இதெல்லாம் வரணும்னு சொல்லி கலங்கி
கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கிறீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு நம்பிக்கை இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் வரட்டும். என்ன ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக படைச்சிருக்கிறார். நான் தேவனுக்கு மகிமையான சாட்சியாக வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. தேவன் எங்களை உருவாக்கினதன் நோக்கத்தை இந்த நாட்களிலே அறிந்து புரிந்து தேவனை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எதற்காக எங்களை உருவாக்கினீங்கிற அந்த உண்மையை நாங்கள் அறிந்து இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறோமே, இந்த சத்தியத்தின் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திரணும். எல்லாரையும் ஆசீர்வதியும், நாமத்தை மகிமைப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.